அல்லாஹ்வின் தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் எதிர்ப்பவர் ஷஹீதா? சகோதரர்களே, இன்றைக்கும் ஈரானுடைய அதிபர் ஹொமேனி மூத்தானார் ஷஹீது. இது ஷஹீதுன்னு சொன்னா சில ஷீதான் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி ஒரு ஷஹீத் அவரு 1000 முறை சொல்வேன். ஷஹீத் வழிகட்ட கொள்கையா இருந்தா அவன் ஷஹீது ஷஹாத் கிடைக்காதா? ஒருத்தனுடைய கொள்கை தப்பா இருந்தா, ஒருத்தனுடைய அமல்கள் தப்பா இருந்தா, ஒருத்தன் பாவியா இருந்தானா அவனுக்கு ஷஹாத் கிடைக்காதா? ஷஹாதத்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள உரிமை. அதை பறிக்கிறது நீ யாரு? இன்னைக்கு எப்போ ஒரு எதிரி கையால் கொல்லப்பட்டாரோ அவர் ஷஹாதத்தை அடைந்து விட்டார். அந்த ஷஹீத் ஹொமேனி அவர்கள் அல்லாவின் பாதையில் போராடி மரணித்தவர்களுக்கு ஷஹீத் என்ற பட்டத்தை கொடுப்பது அல்லாவுடைய உரிமை என்று தெளிவாக கூறிய ஷம்சுத்தீன் காசிமி அவர்கள், அல்லாவிற்கு இணை கற்பிக்கும் கொள்கை பிறழ்ச்சி உள்ள ஈரானிய தலைவருக்கு ஷஹீத் பட்டத்தை சூட்டும் உரிமையை இவருக்கு யார் கொடுத்தது? அல்லாவுடைய உரிமையில் பங்கு கேட்கிறாரா ஷம்சுத்தீன் காசிமி? யஹூதி மற்றும் நஸ்ரானிகளால் கொல்லப்பட்ட மஜூசியின் தலைவர்தான் குமைனி. அவனுக்காக வாதாடுவதற்கு வெட்கப்பட வேண்டும். சஹாபாக்களை சபிப்பவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து அவரை போற்றும் நீங்கள் ஷம்சுத்தீன் அல்ல, முல்ஹிதீன். ஒருவர் ஷஹீத் என்றோ சொர்க்கவாசி என்றோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மட்டுமே தீர்ப்பளிக்க முடியும். இதில் வேறு எவருக்கும் பங்கு கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹில் நபி மற்றும் சஹாபாக்களின் நம்பிக்கையை தெளிவுபடுத்தி இதனை தனி தலைப்பாக பதிந்திருக்கிறார்கள். பாடம்: இன்னார் ஷஹீத் என்று கூறக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போராடுபவரை பற்றி அல்லாஹ் மட்டுமே அறிவான். அல்லாஹ்விற்காக காயமடைந்தவரையும் அல்லாஹ் மட்டுமே அறிவான். ஸஹீஹுல் புகாரி. இந்த பாடத்தில் இருக்கும் முதல் ஹதீஸான சஹல் பின் சஅதுடைய அறிவிப்பலில் போரில் ஒருவருடைய செயலைக் கண்டு மக்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று தீர்ப்பளித்தார்கள். பிறகு அல்லாவின் தூதரின் தோழர்களில் ஒருவர் அந்த மனிதர் அல்லாவிற்காக போராடி அதில் பொறுமை இழந்து தன்னைத்தானே மாய்ந்து கொண்டு பாவம் செய்ததைக் கண்டு அல்லாவின் தூதருடைய முன்னறிவிப்புக்கு சாட்சி பகர்ந்தார்கள். எனவே ஒருவர் வெளிரங்கத்தில் செய்யும் செயலை வைத்து ஒருவரை ஷஹீத் என்று கூறுவதற்கு அனுமதியில்லை. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஷம்சுத்தீன் காசிமியோ கொமைனியை 100 தடவை ஷஹீத் என்று கூறுகிறார். சகோதரர்களே, இன்றைக்கும் ஈரானுடைய அதிபர் ஹொமேனி மூத்தானார் ஷஹீது. இது ஷஹீதுன்னு சொன்னா சில ஷீதான் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி ஒரு ஷஹீத் அவரு 1000 முறை சொல்வேன். ஷஹீத் வழிகட்ட கொள்கையா இருந்தா அவன் ஷஹீது ஷஹாத் கிடைக்காதா? ஒருத்தனுடைய கொள்கை தப்பா இருந்தா, ஒருத்தனுடைய அமல்கள் தப்பா இருந்தா, ஒருத்தன் பாவியா இருந்தானா அவனுக்கு ஷஹாத் கிடைக்காதா? 100 தடவை அல்ல, ஒரு தடவை கூட ஒரு முஸ்லிமை நாம் ஷஹீத் அல்லது சொர்க்கவாசி என்று தீர்ப்பளிக்க அனுமதியில்லை. ஷஹீதுக்குரிய பண்போடு இறந்த ஒருவருக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடம் அவர் பெற்றுக்கொள்வார் என்று அவருக்காக துவா செய்ய முடியும். இதுவே முஸ்லிம்களின் சரியான கொள்கையாகும். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்று தமிழ் உலகத்தில் இருக்கும் உலமாக்கள் நபி மொழியிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்புகளிலிருந்தும் எந்த அளவிற்கு தூரமாகவும் மாற்றமாகவும் இருக்கிறார்கள் என்பதை சரியான முறையில் சிந்திக்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஷம்சுத்தீன் காசிமி அவர்களின் இந்த பேச்சையும் மேல் குறிப்பிட்டுள்ள பாடத் தலைப்பின் கீழ் இருக்கும் நபிமொழியையும் முஸ்லிம்கள் தெளிவாக விளங்கினால் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கொள்கை பிறழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்லை, ஈரானின் தலைவர்தான் ஷஹீத் என்று 100 தடவை கூறுகிறார் காசிமி. சகோதரர்களே, இன்றைக்கும் ஈரானுடைய அதிபர் ஹொமேனி மூத்தானார் ஷஹீது. இது ஷஹீதுன்னு சொன்னா சில ஷீதான் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி ஒரு ஷஹீத் அவரு 1000 முறை சொல்வேன். ஷஹீத் வழிகட்ட கொள்கையா இருந்தா அவன் ஷஹீது ஷஹாத் கிடைக்காதா? ஒருத்தனுடைய கொள்கை தப்பா இருந்தா, ஒருத்தனுடைய அமல்கள் தப்பா இருந்தா, ஒருத்தன் பாவியா இருந்தானா அவனுக்கு ஷஹாத் கிடைக்காதா? அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்றுவிட்டது. நிச்சயமாக அவர்களோ காரியங்களில் அழகானவற்றையே தாங்கள் செய்வதாக எண்ணிக்கொள்கின்றனர். இத்தகையவர்தான் தங்கள் இரட்சகனின் வசனங்களையும் மறுமையில் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். ஆகவே அவர்களின் நற்செயல்கள் யாவும் அழிந்துவிட்டன. அவர்களின் செயல்கள் நிறுவையில் கனமானதாக இராது. ஆகவே மறுமை நாளில் அவர்களின் செயல்களுக்காக எந்த எடையையும், அதாவது மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். சூரத்துல் கஹஃப் 104, 105. அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நபி தோழர்களை பழிப்பவர்கள், சபிப்பவர்கள், குர்ஆனை நிராகரிப்பவர்கள், நபி மொழிகளை நிராகரிப்பவர்கள் நபி தோழர்களின் எதிரிகளாவார்கள். அவர்கள் கொள்கையில், அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைகளில் பிறழ்ச்சி உள்ளவர்கள் ஆவார்கள். மேலே குறிப்பிட்டப்பட்டுள்ள வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் அமலும் முயற்சியும் எவ்வித பயனும் அளிக்காது என்று தீர்ப்பளித்திருக்கிறான். இந்த தீர்ப்புக்கு ஏற்ப கபறுகளில் சுஜூது செய்யுமாறு அழைக்கும் ஈரானின் தலைவர்கள் எப்படி ஷஹீதாக முடியும்? நிச்சயமாக அவர்கள் அநியாயம் செய்தவர்களே. குர்ஆனை நிராகரிப்பவன் ஷஹீத் அந்தஸ்து பெற முடியுமா?
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை சந்தேகம் கொள்பவன் ஷஹீதாக முடியுமா? அபூபக்கர், உமர் மற்றும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சபிப்பவன், இழிவாக பேசுபவன் உங்களுக்கு தலைவனா? ஷஹாதத்திற்கு தகுதியானவனா? அவன் யஹூதி மற்றும் நஸ்ரானி என்ற இரு ஷைத்தான்களை எதிர்த்து அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் என்பதுதான் உங்களுடைய ஒரே காரணம். இந்த அரசியல் ரீதியான போரை வைத்து சஹாபாக்களின் எதிரியை ஆதரித்து முஸ்லிம்களின் ஈமானை கெடுப்பது இஸ்லாத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். உலக அரசியலும் போர்களும் நம்மை கடந்து செல்லும். ஆனால் மரணத்திற்கு பின்பும் நம்மோடு இருப்பது சரியான கொள்கையில் வளர்த்த ஈமான் மட்டுமே என்பதை உணர்ந்து முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வேண்டிய உலமாக்கள் இவ்வாறான வழிகட்ட குழியில் மிக சாதாரணமாக விழுந்துவிடுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்படும் அனைத்து ஆபத்துகளை விட இந்த அறியாமையும் வழிகட்ட அழைப்பு பணிகளும் தான் மிகப்பெரிய அநியாயமும் ஆபத்துமாகும். இதிலிருந்து முஸ்லிம் உம்மத்தை பாதுகாத்து அவர்களை அல்லாவின் பக்கம் திருப்ப வைப்பதே முதன்மையான அழைப்பு பணியாக இருக்க வேண்டும் என்பது அஹ்லுஸ் சுன்னாவின் மூத்த உலமாக்களின் கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.